அவங்க நான் டாக்டர் தான் சொல்லுவேன். அது அந்த பொண்ணுக்கே தெரியுமான்னு தெரியல. நானும் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும். இது பேப்பர்லாம் வந்து திருத்துறதுக்கு கேர்ள்ஸ் கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன பண்ணுறேன், யார் என் மேம் கூப்பிடணும் அப்படின்னு அவங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு ஒரு 3 கேர்ள் பேர் சொன்னாங்க. இவங்க 3 பேர் வந்து கூப்பிட்டுருவா, இவங்கெல்லாம் கரெக்டாக திருத்துவாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணு டாக்டருங்கிற அந்த ஹீரோயின் அவங்க பேரை சொல்லவே இல்லை. நான் இருந்துக்கிட்டு யாரு மேம் டாக்டர் அப்படின்ட்டேன். அதனால அவங்க இருந்துக்கிட்டு ஒரு இது கூட இல்லாம ஆவல. நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு சீக்ரெட் ஏதாவது இருக்கும். அதுல ரொம்பவே காமனா இருக்கிறது இந்த ஒன் சைடு லவ். எனக்குள்ளேயும் இருக்கு. அதை வந்து நான் கொஞ்சம் பேரை சொல்லியிருக்கேன். பரவாயில்ல விடுறா, இதை கேட்கறவங்களாம் சிரிக்கத்தான் செய்யறான். அப்படியா? ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஒரு கிரேசியா. ஏன்னா நம்ம லவ் ஸ்டோரி சொல்றோம், நம்ம ரொம்ப உருகி சொல்லுவோம். ஆனா அது கேட்கறவங்க வந்து கொஞ்சம் அது வந்து கிரிஞ்சா தான் எடுத்துப்பாங்க. அது எல்லா இடத்துலயுமே நடக்கும், அதை விட்டுருங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா என்னோட லவ் ஸ்டோரியை ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன ப்ரோ லவ் ஸ்டோரி சொல்ல போறீங்களா, இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சொன்னேன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எனக்கே இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறக்குதுன்னே கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். நான் ஒரு டைம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அது சொல்லிட்டேன்னா இது ஆன்லைன்ல எப்பயுமே இருக்கும். அது மூலமா நான் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ வந்து இந்த வீடியோவை பார்ப்பேன். யார் மனதையும் புண்படுத்த நோக்கம் இல்லை. இந்த விஷயம்லாம் நடந்தது வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப. அவங்க பேரு டாக்டர். என்ன ப்ரோ டாக்டர்ன்றீங்க, அவங்க செய்யற வேலையை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை, அவங்க பேர் டாக்டர் தான். ஏன்னா நேம் வேணாம், அவங்க நான் டாக்டர் தான் சொல்லுவேன். அது அந்த பொண்ணுக்கே தெரியுமான்னு தெரியல. நானும் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு குட்டி ஸ்டோரி தான், ஈஸியாக கேட்டுடலாம். அதாவது ஒரு டைம் வந்து எங்களோட தமிழ் மேம் வந்து ஒரு பேப்பர்லாம் வந்து திருத்துறதுக்கு கேர்ள்ஸ் கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன பண்ணுறேன், யார் என் மேம் கூப்பிடணும் அப்படின்னு அவங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு ஒரு 3 கேர்ள் பேர் சொன்னாங்க. இவங்க 3 பேர் வந்து கூப்பிட்டுருவா, இவங்கெல்லாம் கரெக்டாக திருத்துவாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணு டாக்டருங்கிற அந்த ஹீரோயின் அவங்க பேரை சொல்லவே இல்லை. நான் இருந்துக்கிட்டு யாரு மேம் டாக்டர் அப்படின்ட்டேன். அதனால அவங்க இருந்துக்கிட்டு ஒரு இது கூட இல்லாம ஆவல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னடா இது இப்படி சொன்னேன். என் ஃப்ரெண்டு இருந்துட்டு சிரிக்கிறான். அவன் போய் கிளாஸ் ஃபுல்லாக சொல்லிட்டான். கிளாஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேரை சொல்லிட்டான். என்னடா இது இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னா அன்னைக்கு நான் அவங்க கிட்ட சொன்னது, நீங்க உங்களுக்கு தான் தெரியல, அந்த மேமுக்கும் தெரியல, நல்லா யூட்டிலைஸ் பண்ணல பாரு, வேணா அவங்க வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க ஒரு டாக்டர் ஆகுவாங்கடா அப்படின்னு. அப்பையில இருந்து அவங்கள டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது அந்த பொண்ணுக்கே தெரியாது. சரி அதை விடுங்க. டாக்டர் இந்த விஷயம் வந்து நடந்தது வந்து ஒரு கிரவுண்ட்ல தான் வச்சுக்கலாம். அப்ப அந்த பொண்ணு எனக்கு தெரியும். நாங்களாம் கிளாஸ்மேட் தான். ஆனால் அந்த பொண்ணு எனக்கு தெரியும். நாங்கள் கிரிக்கெட் விளாண்டுருக்கோம். அதாவது ஒரு 5 பேர் தான் விளாண்டோம். அது ஏதோ ஒரு மேட்சுக்கு போறோன்னு நாங்கள் சும்மா போய் நின்றுருக்கோம். நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, என்னடா இது இங்கே நின்றுருக்குமே அப்படின்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். கீப்பிங் நின்றுருந்தேன். ஆனால் அந்த பக்கம்லாம் வந்து வாலிபால்லாம் விளையாடுவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சு. அதுவும் அந்த வாலிபால் விளையாண்டுட்டு இருக்கு. அப்பப்போ வந்து வாலிபால்லாம் அங்கேயும் வரும்ல, அது வந்து வந்துருச்சு. அப்போ வேற பொண்ணுங்கன்னா வந்து எடுக்க வருவாங்க. இந்த மாதிரி என்னடா இது அந்த பொண்ணு வர மாட்டேங்குது, நம்மளும் இங்கே சும்மா நிற்கிறோமே, மேக்ஸ் டெஸ்ட் என்ன ஆக போதும், மேக்ஸில் பாஸ் ஆகுவானா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் நின்றுருக்கேன். அப்புறம் மேலே இன்னொரு டைம் பால் வந்திருக்கு. நான் பார்க்கல. நான் கீப்பிங் நிற்கிறேன்னா அதுக்கு ஃபுல் வைடில் அப்படி லாங்கில் தான் அவங்க வந்து விளையாண்டுருப்பாங்க. கீப்பிங் நின்றுருக்கேன். அவங்க இந்த மாதிரி விளையாடுறாங்க. நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். பேட்டிங் பவுலிங் வேற யாரோ, என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் எல்லாரும் நின்றுருக்காங்க. அப்போ என் ஃப்ரெண்டு 1 ஃப்ரெண்ட் 2 வச்சு ஃப்ரெண்டு 1 வந்து கத்துறான், டேய் மணி அப்படின்னு கத்துறான். நான் அப்படியே ரொம்ப கீழே அப்படியே மேலே பார்க்குறேன். ரொம்ப ஸ்லோ மோஷன்ல பார்த்தேன். என்னடா அப்படின்னு கையை தான் இப்படி தூக்குனேன். பால் வருது எடுத்து போடுறா அப்படின்னு கத்துறான். இவன் கத்த மாட்டானே. இப்படியே லைட்டா திரும்ப பால் ஓடிடுது. அப்படியே நான் உணவு விட்டுக்கிட்டே வருது பாலும். நான் சரி எடுத்து போடலாம், யார் வராங்கன்னு ரொம்ப ஸ்லோ மோஷன். அவனுக்கு கூட லைட்டா அப்படி திரும்ப அந்த பால் யார் வராங்கன்னா ரொம்ப ஸ்லோவா பாக்குறேன். அப்படியே பால் வருது, இப்படி பாங்குற டாக்டர் முடிஞ்சு அதை விட்டுருக்கேன். அப்படியே பாத்துனா அவங்க டாக்டர். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா நானும் நடந்து போறேன். கரெக்டா பால் என்கிட்ட வந்துருச்சு. அவங்களுக்கு எனக்கு ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்களும் நின்ட்டாங்க. பால் என்கிட்ட வந்துருச்சு. நான் அப்படியே கையில எடுத்துட்டேன். கையில எடுத்துட்டு
கையில எடுத்துட்டா நடுவில் ஒரு பையன் குறுக்க ஓடினான். அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் ஏதோ ஓடினான். அவன் திரும்பி ஓடி போயிட்டான். அப்படி பால் எடுத்து இப்படி கையில வச்சிருக்கேன். அவங்க என்னையும் பாக்குறாங்க, நானும் அவங்களையும் பாக்குறேன். அப்படியே சிரிக்கிறோம் 2 பேரும். அங்க இந்த வாலிபால், இந்த கிரிக்கெட்டு, அந்த பக்கம் ஹாக்கி எல்லாரும் தான் பாக்குறாங்க. பால் எடுத்து இப்படியே நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கையிலேயே போய் கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன். இல்ல அது தப்பா இருக்கும், கையிலலாம் கொடுக்கலாம், நீங்க எடுத்து தூக்கி போட்டுடலாம், அதுவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஷார்ட் போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி போடுறேன். அந்த பொண்ணு நேரம் நிக்குது, நான் இங்கெங்கே போடுறேன், அது இங்கெங்கே போய் விழுது. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு பாலை எடுத்துட்டு அப்படியே போயிடுச்சு. இது அந்த ஃப்ரெண்டு 1 பார்த்துட்டான். ஃப்ரெண்டு 2 நானும் கொஞ்சம் க்ளோஸா. அவன் பார்த்தானா, இவன் சொன்னா நம்புவான் அந்த பொண்ணுகிட்ட பாலை கொடுத்ததுன்னு எனக்கு ஒரு இது அப்படின்னு பாக்குறேன். டேய் பார்த்து அவன் இருந்துட்டு கத்துறான், ஏய் சூப்பரா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு கத்துறான். இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி திருப்பி திருப்பி பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்தில் இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன்.